எல்லாம் R15 MT எல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. எல்லாம் ரைடிங் கியர்ஸு நல்ல ஒரு ஃபார்மேஷனில் போகிறாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போகலாம். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டெம்ப்ட் பண்ணக்கூடாது. அதுதான் பாயிண்ட்டு. கிராஷா கிராஷ் இந்த கார்னர் எப்போவுமே நான் சொல்லுவேன், இட்ஸ் டேஞ்சரஸ்னு. ஏய் நல்லா இருக்குப்பா. That one stretch is really good. I'm happy I enjoyed it. Welcome to the world of disturbance of bikers. சும்மா சொன்னேன். வாங்க. Now let's get into the regular route. இது part 2 தெரியலப்பா. அதான் லைட் ஆஃப் பண்ணு. இப்போ தான் நம்ம டயர் வந்து ரியலாக எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். வாங்க ஓட்டுவோம். திஸ் இஸ் கோயிங் டு பி ரெகுலர் பார்ட். மேபி இது பார்ட் 2 வீடியோ இருந்தால் இது இட்ஸ் கோயிங் டு பி ரெகுலர் ரைட். வாங்க. நிறைய பைக்ஸ் போகுது இன்றைக்கி. MDK லாஸ்ட் வீக்கா ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் ஒன்றுமே இல்லை. பாருங்கள் எல்லாம் R15 MT எல்லாம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. எல்லாம் ரைடிங் கியர்ஸு நல்ல ஒரு ஃபார்மேஷனில் போகிறாங்க. நல்லாயிருக்கு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போகலாம். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டெம்ப்ட் பண்ணக்கூடாது. அதுதான் பாயிண்ட்டு. என்ன கிராஷா? கிராஷ் இந்த கார்னர் எப்போவுமே நான் சொல்லுவேன், இட்ஸ் டேஞ்சரஸ்னு. கை பாருங்க. ஷேட் திஸ் இஸ் அ பாயிண்ட். இதுதான் நான் சொன்ன விஷயம். ECR இஸ் ஸோ டேஞ்சரஸ். அதுவும் இந்த ஸ்பாட் நான் கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 MDK vlogலையும் நான் சொல்லியிருப்பேன். அந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சர். பிகாஸ் அந்த ரோடு நல்லா தான் வரும். லெஃப்ட்டு ரொம்ப ஷார்ப் லெஃப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரோடு ஜம்ப் ஆகும். அதனால் உங்களுக்கு ட்ராக்ஷன் மிஸ் ஆயிரும். டயர் தரையில் இருக்கிறதுனால. தென் யூல் கோ அண்ட் ஹிட் த ரைட் சைடில் அப்படியே தட்டிடுவீங்க. போய் லெஃப்ட்டு திரும்பும் போது ரைட்டில் போய் தட்டிடுவீங்க. இட் இஸ் ஸோ டேஞ்சரஸ் ஆக்சுவலி. தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த ரூட் வந்து அவ்வளோ சேஃபாக அந்த இடத்த ஓட்ட முடியும். பட் நாட் எவ்ரி ஒன். அதான் அந்த R15 அந்த குரூப் நம்ம கூட ஃபாலோ பண்ண வந்தோம்ல, அவங்கள நான் ஓவர்டேக் பண்ணாத காரணமே அதுதான். பிகாஸ் வந்து நான் டெம்ப்ட் ஆக்கி அவங்கள நம்ம கார்ன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கார்ன் எடுக்க ட்ரை பண்ணி வரக்கூடாதுல்ல. ஸோ யார்ப்பா அது தெரியல. ஸோ அந்த டெம்ப்ட் பண்ணிடக்கூடாதுன்றது காரணம் தான் கூட கொஞ்சம் தூரம் ஒழுங்காக வந்தேன். அதுக்கப்புறம் அந்த டேர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கூட அவங்க கூடயே வந்தாங்க. ரீசன் வந்து நம்ம போகிறோம், நம்ம வண்டி கண்டிஷன், நம்ம டயரு, நம்ம ஸ்கில்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றவங்களது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்டில் போய்ட்டு அந்த காலை நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டோன்னா அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாதுன்றதுக்காகவே நான் பண்ணேன். லாஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைபர் கூட வரும்போது கூட அவங்கள இங்கே ஸ்டாப் பண்ணி ஸ்லோ பண்ணி இந்த இடத்த வந்து சிக்னல் காமிச்சு தான் போனேன். ஸோ பேட் மேன். பரவாயில்ல, அவருக்கு ஒன்றும் ஆகலை. நான் ஒன்றும் பண்ணல, உண்மையாக சொல்லிடுறேன். பார்த்தேன், இஸ் ஓகே. ஹெல்மெட் போட்டிருந்தேன், ஜாக்கெட் போட்டிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட் க்ளவுஸ் போடல. ஸோ கையில் அடிபட்டுருச்சு. அண்ட் எப்போவுமே என் தம்ப்நெயில் நீங்கள் MDK வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த ஆக்சிடெண்ட், பி கேர்ஃபுல், டேஞ்சரஸ் அந்த மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். ரீசன் வந்து இதெல்லாம் தான்.
நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஈசிஆரில் ஓட்டணும் அப்படின்னு. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. அதோட நாய் குறுக்கில் நிறையா வரும். இஸ் ஓகே. வண்டியோட கிராஷ் கார்டாக ஓடுது, கீழே பம்பராக கேஷ் கார்டு அது ஓடுது, அது மட்டும் பெண்ட் ஆகிடுச்சு. அவர் வந்து ஒரு 2-3 பேர் கூட தான் வந்திருக்காரு. ஸோ அதனால் தே வில் டேக் கேர். பாருங்கள் ரோட்லேயே மாடு நாய் அப்படியே அழகாக இருக்கும். அந்த கார்னர் டர்ன் பண்ணலான்னு திரும்புவாங்க பாருங்கள். ஒரு 3 நாய் நிற்கிது பாருங்கள். இதோ தம்பி பாரு, இவர் பார்த்துன்னே இருக்கார் பாருங்கள். அவர் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அங்கே வந்து சில 2 சூப்பர் பைக்ஸ் ஹயாபுசாவும் வந்து 10R நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு ஓகே ஃபைன். நான் நினச்சேன் அவங்களுக்கு யாரோ கிராஷ் வளருது அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா முன்னாடி ஒரு தண்டர்பர்ட். அமைதியாக காலைல ஒரு பீஸ்ஃபுல்லாக ரைடு வந்துட்டு நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோன்னே கொஞ்சம் அப்படியே மைண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். பட் இட் ஹேப்பன்ஸ் இன் த ரோட். அதனால் வந்து அவருக்கு ஒன்றும் ஆகலை. பேக்லேயே அந்த லாரி வந்திருக்கு. அது கொஞ்சம் ஓட்டியூஸே கொஞ்சம் வேகமாக இருந்தாங்கன்னா சொல்லி முடிஞ்சது. நல்ல தண்ணி போகுதுப்பா. அந்த ஸ்பாட்டை பற்றி நானே நம்ம வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை சொல்லியிருப்பேன். அதை அவர் அடிப்பட்ட அந்த பையன் வந்து எதாவது கேட்கலான்னு தோணுச்சு. லைக் அவளி ஓகே எல்லாம் கேட்கலான்னு தோணும் போது நம்ம கோப்ரோ வந்து வச்சுருக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு அன்ஈஸியாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சில பேர் தான் கரெக்ட் ஆக்சிடென்ட் தான் கோப்ரோ ஆன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தாலே தெரியும். நான் ஆக்சுவலாக கோப்ரோ ஆஃப் பண்ணாத காரணமே அந்த டேர்னை முடிச்சுட்டு தான் நான் ஆஃப் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் அந்த டேர்னில் வந்து இந்த ஒரு R15 அந்த குரூப் அந்த ரைடர்ஸ் ஓட்டியிருந்தாங்க. எவ்வளோ அழகாக சேஃபாக ஓட்ட போகிறாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் வந்து கோப்ரோ ஆஃப் பண்ணாமலே வச்சுருந்தேன் நான். அந்த குரூப்லேயும் ஒரு லீடர் இருந்தார். லீடு ஒருத்தர் ஃப்ரெண்டில் போனார். அவர் கரெக்டாக அசார்ட் போட்டார் அந்த இடத்துல. நடுவில் நான் வந்தனால நான் அசார்ட் போடல. அந்த மாதிரி சின்ன ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஓட்டுறதும் நிறைய இதெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. அந்த R15 குரூப்பில் யாராச்சும் நம்ம சேனலில் பார்ப்பாங்கன்னா தெரியாது. பட் பார்த்தாங்கன்னா அந்த டிட் ரியலி குட் ஜாப். நல்லா ஓட்டினாங்க. ஏன்ப்பா அப்படியே நடு ரோட்டில் நிற்கிறேன் நீನು? ஒன்று ரைட்டில் போ லெஃப்டில் போ. நடு ரோட்டில் இருந்து சோம்பல் முடிச்சுன்னு இருக்குது. வாவ் நல்லா இருக்குல்ல. இந்த அழகில் தான் கார்னர் எடுக்க ட்ரை பண்ணி தான் யாராச்சும் போய் நம்மள மாட்டிக்கிறது. அந்த ரைடர் வந்து பாருங்கள் எல்லாம் போட்டு வந்து கரெக்டாக க்ளவுஸ் போடல. கரெக்டாக கீழே விழுந்தேன்னு ஃபஸ்ட்டு கை வைக்கிறதே க்ளவுஸு தான். அப்படி இருக்கும்போது க்ளவுஸே போடல. இனிமேல் கண்டிப்பாக க்ளவுஸ் போட வண்டி எடுக்கவே மாட்டார், கேரண்டட். என்னை கேட்குறவங்க எல்லோரும் நான் எப்பவுமே சொல்லுவேன், பூட்ஸு, ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு, க்ளவுஸ் எல்லாம் ஓட்டவே மாட்டேறான்னு. அதாவது நான் இதுமாதிரி ரைடிங் பேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி வேணால் அப்படி போட்டிருப்பேன், ரைடிங் பூட் வாங்குறதுக்கு முன்னாடி வேணால் அப்படி ஓட்டிருப்பேன். பட் ஒரு ப்ராப்பராக ரைடு வரும், சிட்டிக்குள்ளே போகும்போது சினாரியா வேறு, ப்ராப்பர் ரைடு வரும்போது கண்டிப்பாக போட்டிருப்பேன். அதுதான் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். முக்கியமாக அந்த மழைலாம் வரும். மழை டைம்லலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உடனே க்ளவுஸ் கைட்டி உள்ளே வச்சுருவாங்க. பிகாஸ் க்ளவுஸ் நனைஞ்சிடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ஒரு ரைடிங் கியர் ரெடி வேர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அது செட்டு. ஐயோ தலைவா 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 தலைவா, ஒன்று நான் இடிச்சேன்னு முழு தப்பு என் மேலே தான். உன் மேலே ஒரு தப்பு இருக்காது. ஏன்னா நான் வந்து இந்த வண்டி வச்சுருக்கேன், யாராவது ஒருத்தவங்க வேகமாக மாதிரி போயிருப்பாங்க, நான் தான் தப்பு பண்ண ஆகிடும். ஸோ மழை வந்தால் ரைடிங் கியர்லாம் அப்போ தான் ரொம்ப தேவைப்படும். அப்போ தான் ரிஸ்க் ஆஃப் ஃபாலிங் நிறைய இருக்கும், கிராஷ் நிறைய இருக்கும். நான் நிறைய பேசிகிட்டே வரேன் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம். அப்படியே பார்த்தீங்கன்னா மைண்டில் நிறைய ஓடுதுன்னு அர்த்தம். சரி வாங்க, எம்டிகே கிட்ட வந்துட்டோம், பார்ப்போம்.
கார்னர் எப்போவுமே நான் பயந்து தான் எடுப்பேன். இந்த தடவை ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்களா, இந்த டேவ்லையும் பாருங்க அப்படியே இறங்கி வச்சு பார்த்தீங்களா, அது ஒரு கிராஷ் சைட் ஆக்சுவலாக. கடல் மாதிரி இருக்கும். அச்சோ, நிறைய வண்டி வந்திருக்கா. It's too much. நம்ம வந்து இங்கே நிறுத்துகிற ஸ்பாட், ஸோ இங்கே நிறுத்தும், தப்பு கிடையாது. அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருவேன். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து எம்டிகே வந்தாச்சு. நிறைய வண்டி வந்திருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸு. ஆஸ் ஆல்வேஸ் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், வந்தீங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அண்ட் இன்றைக்கி அதே மாதிரி தான் நிறையா சூப்பர் பைக்ஸ். ஸோ ஜஸ்ட் சில்லிங் அவுட் ஹியர். அப்படி இன்னொரு 10 நிமிஷத்தில் கிளம்பலான்னு இருக்கேன். ரிட்டன் vlog வருமா அப்படின்னு தெரியல. தண்ணி கலரே வந்து மாறிடுச்சு. போனதே வந்ததுக்கும் தண்ணி கலர் நல்லா மாறிச்சு. க்ளீன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் வீடியோ. நடுவில் வரும்போது அந்த ஆக்சிடென்ட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. பட் ஸ்டில் வந்து அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். நான் ஒரு ஒரு R15 ரைடர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன்ல, இவங்க தான் ஆக்சுவலாக அந்த R15 ரைடர்ஸ். நீங்கள் தான் அந்த R15 வந்தீங்கல்ல எல்லாருமே? ஓகே, அவங்க தான் ரைடர்ஸ் சொல்லியிருந்தேன் நடுவில். ஸோ அவங்க தான், அதுதான் நான் சொல்லிட்டே வந்தேன். ஏன்னா அவங்க லீடர் வந்து கரெக்டாக ஹசார்ட்லாம் காமிச்சார். நீங்கள் இல்லை அவர் போயிருக்காரு. ஸோ இவங்க தான் அது. they were doing really good. நான் vlogல சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ECRம் ஜாலியாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிற இடம். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு தான் ஆகணும். வண்டி எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் வந்து நீங்கள் ஹேவ் டு ஹேவ் சேஃப் ரைடு, அவ்வளோதான். ஸோ இந்த பியூட்டிஃபுல் பிரிட்ஜில் வந்து இங்கே கிளம்புறது தான். டைம் இஸ் 7:45. ப்ராப்ளி ஒரு 10 or 15 மினிட்ஸில் கிளம்பலான்னு இருக்கேன். தட்ஸ் இட் கைஸ், ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் vlog. மோஸ்ட்டாக பார்ட் 2 வீடியோ வரும், பார்ட் 2 or பார்ட் 3 வீடியோ வரும். வந்தோன்னா I'll just continue. நிறைய லைனப் இருக்குது. I'll just show you guys in the shots. ஓகேங்களா, பாய், தேங்க்யூ. ஓ மை காட், செம்ம லவுடுப்பா. என்ன எக்ஸாஸ்ட்னு தெரியல. அதெல்லாம் ஒன்று ஓவர்டேக் பண்ணிடணும் இல்லைண்ணா. ஓ மை காட், என்ன எக்ஸாஸ்ட், அது சரியான லவுடாக இருக்குது. ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு ஓவர்டேக்.